அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை எப்படி பிரியத்தோடு மன முஹப்பத்தோடு அதனை சகித்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சிரமம் எதிர்கொள்ளாதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. எல்லோருக்கும் சிரமம் ஏற்படுகின்றது. எல்லோருமே நாம் சிரமங்களை எதிர்கொள்கின்றோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் அந்த சிரமங்களை மகிழ்ச்சியோடு மன முஹப்பத்தோடு மனநிறைவோடு அந்த சிரமங்களை ஏற்றுக்கொள்கிறோம்? எத்தனை பேர் சிரமங்கள் வரும் பொழுது அந்த சிரமங்களுக்காக புலம்பி தள்ளுகின்றோம்? எத்தனை பேர் அந்த சிரமங்களுக்காக சில சமயங்களில் அல்லாஹ்வையே திட்டக்கூடிய அளவுக்கு குஃப்ருக்கு சென்று விடுகிறோம் என்று பார்ப்போமேனால், இந்த விஷயத்திலே நாம் சஹாபாக்களிடத்திலிருந்து நிறைய படிப்பினைகள் பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. ஏனென்றால் சிரமம் ஏற்படாத மனுஷனே உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கீங்களா பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்னத்தை நல்லா இருந்து என்னத்தை கண்டோம் போங்க, ஏதோ வாழ்க்கை ஓடு, நல்லா இருப்பார், சந்தோஷமா இருப்பாரு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு மனநிறைவு வராது. இன்னும் சில பேர் எப்போ பார்த்து நல்லா இருக்கீங்களா, இருக்கேன், இருக்கதான் தெரியுதே, இருக்கேன், ஆனா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான், ரப்புல் ஆலமீன் நல்லா வச்சிருக்கான், சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு மனம் வருவதில்லை. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள், சின்ன சின்ன கஷ்டங்களை கூட அதற்காக புலம்பி தள்ளுவது, புலம்புவார்கள். இந்த நிலையிலே சஹாபாக்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றன. சஹாபாக்கள் நம்மளாம் என்னங்க சிரமத்தை எதிர்கொள்றோம், நமக்கெல்லாம் என்ன சிரமம் ஏற்படுது? சஹாபாக்கள் எதிர்கொண்ட ஒரு சில சிரமங்களை நாம் படிப்பினைக்காக எடுத்துக்கொண்டால், பசி, பட்டினி, தாகம், ஈமான் கொண்டதற்காக கஷ்டம், பல்வேறுபட்ட சிரமம், இது அனைத்தையும் அவர்கள் தாங்கி அல்லாஹ்வுக்காக அதை எப்படி சகித்தார்கள், எப்படி சமாளித்தார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. இங்கே இந்த சகிப்புத்தன்மை என்பதற்கு சகோதரர்களே, இந்த சகிப்புத்தன்மை தான் மனிதனுக்கு மனநிறைவை கொடுக்கும். இந்த மனநிறைவு தான் மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும். மன நிறைவு ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு வைங்களேன், எதுலையுமே திருப்தி இல்லை, எதுலையுமே மனநிறைவு இல்லை. சின்ன சின்ன விஷயத்தையுமே ரொம்ப பெருசுபடுத்தி பேசுவாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷன்ல உட்காந்துருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது வருத்தத்தில் உட்காந்துருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப பெருசுபடுத்தி பூதாகரமாக்கி, என்னவா ஏதாவது எப்பவும் வளமையா கொசு கிடைக்கும், அன்னைக்கு கொசுவோட சேர்ந்து இன்னொரு பூச்சி எக்ஸ்ட்ரா வந்து அது ஒன்று கடிச்சிருக்கும். இந்த பாருங்க ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு எவ்வளவு பெருசா வீங்கி பூச்சி பாருங்க, சுபஹானல்லாஹ். ஆனா என்ன, ஏதோ பூச்சி கடிச்சு வீங்கிடுச்சு, ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு எவ்வளவு பெருசா வீங்கி பூச்சி பாருங்க, ராத்திரிலாம் தூக்கமே இல்லைங்க, என்ன வழி தெரியுமா? அப்ப இப்படி ஒரு புலம்புறதுனால, ஆனா ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான், முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு விஷயத்தையுமே இலகுவாக எடுத்துக்கொண்டால் அது வாழ்க்கையில நிம்மதியை தரும், வாழ்க்கையிலே மனநிறைவை தரும். சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசுபடுத்தி ரொம்ப பூதாகரமாக ஆக்கும் பொழுது அந்த பூதாகரமாக்கப்பட்ட விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்துவிடும். அதனால இந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதிக்காகவாவது நாம் சஹாபாக்களிடத்திலிருந்து அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய அந்த சகிப்புத்தன்மையையும் நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி, இது அவருடைய மிகப்பெரிய தியாகத்திற்காக சொல்லப்பட்ட சம்பவமாக இருந்தாலும் கூட இதே நமக்கு அவருடைய சகிப்புத்தன்மை, எதையுமே பாசிட்டிவா பார்க்கிறது, எதையுமே பாசிட்டிவா யோசிக்கிறது, இது சஹாபாக்களிடம் நாம் கத்துக்க வேண்டியிருக்குது நம்முடைய வாழ்க்கைக்காக.
இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து போனது காரணம்னாக்கா எல்லாத்தையுமே நெகட்டிவாவே யோசிக்கிறது. எதையுமே நீங்க நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. எல்லாத்தையுமே பாசிட்டிவாவே பார்க்கணும், எல்லாத்தையுமே ஈஸியாவே நினைக்கணும். எல்லாமே இலகு, எல்லாமே ஈஸி. தலை போற காரியமும் உயிர் போற காரியமும் உலகமே ஒரு ரெண்டா பிளந்து போற காரியமும் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சாதாரண விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் சகோதரர்களே வாழ்க்கையில் நிம்மதியை அடையலாம், சந்தோஷத்தை அடையலாம். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி, அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் ரோம் நாட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ரோம் நாடு அப்பொழுது கிறிஸ்தவ வெறிபிடித்த நாடாக இருக்கின்றது. அந்த ரோம் நாட்டிற்கு ஒரு ஜிஹாதுக்காக அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி உட்பட ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த படை ரோம் நாட்டு எதிரிகளோடு சண்டையிடும் பொழுது கடைசியில் சஹாபாக்கள் ரோம் நாட்டு படையினரால் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். அந்த சிறைபிடிக்கப்பட்ட சஹாபாக்களிலே ஹதரத் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அந்த சஹாபாக்களிலே மிகவும் ஒரு தீவிரமான ஈமான் உள்ளவர்களாகவும், நம்ம பாஷையில் சொல்றதா ஒரு தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் இருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அதாவது உறுதியான ஈமான் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலாவை காவலாளிகள் பிடிச்சுக்கிட்டு மன்னர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அந்த மன்னன் பேர் வந்து தாகியா என்ற மன்னனிடத்துல அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து அந்த தாகியா கேட்கிறான், என்ன நீ தான் ரொம்ப ஆட்டம் போடுறியாமே, ரொம்ப என்னவோ பெருசா அல்லாஹ்வை யாரையும் வணங்க மாட்டேன்னு ரொம்ப பிரச்சாரம் பண்றியாமே அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் கிண்டலா கேட்கிறான். அப்போ அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆமா நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், அல்லாஹ்வை தவிர யாரையும் இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற உடனே அந்த தாகியா என்று சொல்லக்கூடிய மன்னன் கேட்கிறான், எனக்கு என்னுடைய காலில் விழுந்து எனக்கு சிரம் பணிந்து நீ வணக்கம் செலுத்த வேண்டும், அது மட்டுமல்ல உன்னுடைய இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தாகியா மன்னன் கேட்கிறான். அப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அது நடக்காது, நான் உன் காலில் விழவும் மாட்டேன், நான் உன்னுடைய பாத்திலான மதமான கிறிஸ்தவ மதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப அந்த மன்னன் சொல்றான், நீ கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நான் உதவிகளை செஞ்சு நிறைய செல்வங்களை கொடுத்து உன் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உன்னுடைய மொத்த ஆட்சியையும் எனக்கு கொடுத்து, உன்னுடைய செல்வங்களை எல்லாம் எனக்கு கொடுத்து, உன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் எனக்கு கொடுத்து, ஒரு கண்ணிமைக்கும் நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய் என்று சொன்னால் கூட நான் மாறு செய்ய தயாரா இல்லை அப்படின்ற உடனே அப்ப சொல்றான், இன்னிலா குத்துல் அன்னக், அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா லா உபாலி, பரவாயில்லை, எனக்கு கொல்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா என்ன மாதிரி ஆளுகள்கிட்ட நீ வந்து உனக்கு செல்வம் தர்றேன் பணம் தர்றேன் இஸ்லாத்தை விட்டுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா போல்டா பேசுறாங்க அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா. அப்போ அந்த மன்னனுக்கு வந்து அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா கொலை பண்றதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இவ்வளவு தீவிரமா இருக்கிறவர் கிறிஸ்தவத்துக்கு வந்துடுறாரு, கிறிஸ்தவத்தில் ரொம்ப தீவிரமா இருப்பாரு, எப்படியாவது மனசை மாத்தி கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு அந்த சிறைபிடிக்கப்பட்ட முஸ்லிம் அடிமைகளில் சிறை கைதிகளில் ஒரு கைதியை கூட்டு வந்து கொதிக்கிற வெண்ணிக்குள் அவங்களுடைய தலையை அப்படியே மூழ்கடிக்கிறான். அவன் தலையை பிடிச்சு கொதிக்கிற வெண்ணிக்குள்ள அப்படியே மூழ்க வைக்கிறான். அந்த முஸ்லிம் சஹாபி கொஞ்ச நேரத்தை துடிதுடிச்சு ஷஹீதாயிடுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த மன்னன் சொல்றான் காவலாளிகள்கிட்ட, இவரையும் இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போய் இவரையும் இதே மாதிரி கொதிக்கிற வெண்ணிக்குள்ள இவருடைய தலையை மூழ்க வைங்க. அதுக்கு முன்னாடி இவர் ஏதாவது நான் திருந்திட்டேன், நான் ஏதாவது நான் இந்த இஸ்லாத்தை விட்டுறேன் கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிறேங்கிற மாதிரி ஏதாவது சொன்னார்டா உடனே அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு மன்னன் அனுப்பி வைக்கிறான், தாகியா என்று சொல்லக்கூடிய மன்னன். அப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போன உடனே அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அந்த கொதிக்கிற சரியான ஹீட்ல இருக்கிற அந்த வெண்ணியை பார்த்தோன்னு அழ ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ஒரு காவலாளி ஓடியாந்து மன்னரே அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அப்படியா சரி ஆள் மனசு மாற்ற இழுத்துட்டு வா அப்படின்ற உடனே மறுபடியும் அரசவை கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து என்னாச்சு இப்பமா மனசு மாறினியா திருந்தினியா அப்படின்னா
யார் சொன்ன அவன்கிட்ட மனசை மாத்திரம் திருந்தன்னு சொல்லி நான் வந்து இஸ்லாத்தை விடுற மாதிரி இல்லை. அப்ப எதுக்கு அழுத? அப்ப ஏன் அழுத? அந்த வெண்ணி கொதிக்கிற அந்த சட்டியை பார்த்த உடனே, பாத்திரத்தை பார்த்த உடனே நீ ஏன் அழுத அப்படின்னு கேட்கறான் அந்த மன்னன். அப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த நேரத்தில் கூட, அதாவது தனக்கு முன்னால் ஒரு முஸ்லிம் சகோதரருக்கு இது மாதிரி ஒரு அநியாயம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கொதிக்கும் வெந்நீருக்குள் அவருடைய தலை மூழ்கடிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே தனக்கும் அது போன்ற நிலை ஏற்படலாம் என்ற ஒரு அச்சமான சூழ்நிலை. அந்த நிலையத்திலே அந்த மன்னன் கேட்கிறான், எதுக்காண்டி அழுத அப்படின்னு கேட்கும் பொழுது அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, குன்து அஷ்தஹி அன் அகூன பி அததி குல்லி ஷாரத்தி ஜஸதி ஹய்யுன். நான் என்ன ஆசைப்பட்டேன் என்றால், என்னுடைய உடலிலே இவ்வளவு ரோமங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். தலைமுடி, தாடி முடி, உடல் உறுப்புகளில் எல்லா இடங்களிலும் எனக்கு அல்லாஹ் முடிய கொடுத்திருக்கிறான். எண்ணிலடங்காத அளவுக்கு உயிர்களை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை மட்டும் ஒன்னே ஒன்று தான் கொடுத்திருக்கிறான். என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களின் அளவுக்கு அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்திருந்தால் அத்தனை உயிர்களையும் நான் இது போன்ற வெந்நீர் சற்றிக்குள் மூழ்கடிக்கப்படுவதற்கு நான் பயன்படுத்துவேனே. இப்ப நீ ஒரு தடவை தான் வெந்நிக்குள்ள அமுக்கா என் உயிர் போயிடுமே. என்னுடைய உடல் ரோமங்கள்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் அளவுக்கு எனக்கு அல்லாஹ் உயிர்களை கொடுத்திருந்தா அத்தனை உயிர்களையும் நான் இந்த வெண்ணி சட்டிக்குள்ள அமுங்கப்பட்டு என்னுடைய உயிர் ஷஹீதாயிருக்குமே. நான் அதை நினைச்சுதான் அழுதேன் அப்படின்னாங்க. ஹதரத் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா இந்த அழுத்தம் திருத்தமான பதிலை கேட்டு மன்னனுடைய மனசே மாறிடுது. மாறி சொல்றான், அப்படியா, அப்படிதான் அவனுடைய என்னதான் இருந்தாலும் ராஜா இல்லையா, அவன் வந்து அப்படியே விடுதலை கொடுக்க மனசு இடம் தராது, அவனுடைய கௌரவம் இடம் கொடுக்காது. சரி, ஓகே, ஆனது ஆகி போச்சு, என் நெத்தியில முத்தம் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். அப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சரி நான் உன் நெத்தியில முத்தம் கொடுக்குறேன், ஆனா என்னை மட்டுமல்ல என்னோட அத்தனை சகாக்களையும் சேர்த்து விடுதலை செய்ய வேண்டும், அப்புறம் நெத்தியில முத்தம் கொடுக்குறேன். மன்னன் என்ன பண்ண, சரி ஓகே அப்படின்ட்டான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அந்த மன்னனுடைய நெத்தியில முத்தம் கொடுத்தார்கள். மன்னன் எல்லாத்தையும் விடுதலை பண்ணிடலாம். விடுதலை பண்ண உடனே நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா நடந்த சம்பவங்கள்லாம் சொல்றாங்க. அமீருல் முஃமினீன் அப்போ உமர் ரலியல்லாஹு கலீஃபாவா இருக்கிறாங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே இப்படி போனோம் வந்தோம், இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, நான் ஒரு முத்தம் கொடுத்த உடனே எங்க எல்லாத்தையும் விடுதலை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க, ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் யுகப்பில் ராஸ அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா. ஒவ்வொரு மூமினுக்கும் கடமை அப்துல்லாவுடைய நெத்தியை முத்தமிட வேண்டியது ஒவ்வொரு மூமினுக்கும் கடமை. ஆனா அபுதா பிஹா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுச்சி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா நெத்தியை முத்தமிட்டார்கள். அதற்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா நெத்தியை முத்தமிட்டார்கள். எதுக்கு சொல்றேன்னா, சஹாபாக்களுடைய அந்த சகிப்பு தன்மை, அந்த தஹம்முல், அரபில தஹம்முல் சொல்லுவாங்க, எதையுமே நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவா பார்க்கிறது. நெருப்ப கொதிக்கக்கூடிய வெந்நீரிலே நம்முடைய தலையை மூழ்கடிக்க போகின்றான் மன்னன். அந்த நேரத்தில் கூட அவர்கள் மூழ்கடிக்க போகிறானே, உயிர் போகிறதுன்னு கவலைப்படாம, எனக்கு இந்த ரோமங்கள் அளவுக்கு அல்லாஹ் உயிர்களை கொடுத்திருந்தால் அத்தனை உயிர்களையும் இது போன்ற நெருப்பு இந்த வெந்நீரிலே, இந்த சுடுநீரிலே நான் மூழ்கடிக்கப்படுவதற்கு பயன்படுத்தி இருப்பேனே அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க. ஆனா அவருடைய இந்த நெகட்டிவ் இல்லாம இந்த பாசிட்டிவான சிந்தனை அந்த மன்னனுடைய உள்ளத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு காரணமாயிடுது. அதே மாதிரி எத்தனையோ முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, எவ்வளவோ பெரிய பெரிய சிரமங்களை எல்லாம் ரொம்ப ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்துட்டு தொழுகிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழவே மாட்டாங்க. எவ்வளவு சிரமத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சக்கராத்து நேரத்தில் நிற்க முடியல, கால் ரோட்ல கோடு இழுத்துக்கிட்டே வந்து சஃபிலே நிற்க வைக்கப்பட்டார்கள் கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுகிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள வர்றாங்க. பார்த்துட்டு, யா ரசூலல்லாஹ் மாலி அராக துஸல்லி ஜாலிசன், என்னாச்சு யா ரசூலல்லாஹ், ஏன் உட்கார்ந்து தொழுகிறீங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, பசி தான் காரணம், பசினா என்னால் நிற்க முடியல, பல நாட்களா பட்டினி, அந்த பசினால என்னால் நின்று தொழ முடியல, அதனால உட்கார்ந்து தொழுகிறேன். இதை கேட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அப்படியே அழுதுட்டாங்க.
அபூ ஹுரைரா அப்படி அழுதுட்டாங்க. அழுறத பார்த்தன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுபக்கிக யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா ஏன் அழுவுறீங்க, என்ன காரணம், இதுல அழுவுறது என்ன இருக்குது, நான் பல நாட்களா பட்டினி கிடந்த வாஸ்தவம், கடுமையான பசியில் இருக்கிறேன், அதனால என்னால் நிக்க கூட முடியல, நடக்க கூட முடியல, அதனால உட்கார்ந்து தொழுகிறேன், இதை பார்த்து ஏன் அழுவுறீங்க அப்படி கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷித்தத்தல் ஹிசாபி யௌமல் கியாமா, அதாவது இந்த பசியினுடைய கொடுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாசிட்டிவா எடுக்கிறாங்க பாருங்க. நான் 4 நாள் 5 நாள் பசியா கிடந்து என்னால் நிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் ஏற்பட்டு நான் உட்கார்ந்து தொழ வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன், இதை பார்த்து நீங்க அழுவுறீங்க. ஆனால் இன்னல் ஹிசாப யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை பற்றி விசாரிக்கக்கூடிய விசாரணை இருக்கின்றது. இன்னஹு அஅஸமு மினல் ஜாயிஇ அல்லதி லா யஹஸ்ஸு, அந்த விசாரணை கியாமத் நாளிலே அல்லாஹ்வுடைய விசாரணை இப்படி பல நாட்களாக பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு பட்டினிக்காரன் கூட அந்த விசாரணையின் கொடுமையை உணர முடியாது. ஆக அந்த விசாரணைக்கு முன்னால இந்த பட்டினி கிடந்து அதனால ஏற்படக்கூடிய கொடுமை என்னதுதான், என்னதான் இது, ரொம்ப இலகுதான், ரொம்ப லேசுதான். அப்ப பல நாட்களாக பட்டினி கிடந்து உட்கார முடியாத அளவுக்கு ஏற்பட்ட சிரமத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா நெகட்டிவா பாசிட்டிவா சொல்றாங்க பாருங்க. இதை போய் நீங்க சிரமம் நினைச்சு அழுவுறீங்களே, கியாமத்தினால அல்லாஹ் கேட்கக்கூடிய விசாரணைக்கு முன்னால இந்த சிரமம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, இதெல்லாம் சாதாரண மனுஷன் உணர்வானே இந்த சிரமத்தை அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. இப்படி சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த சிரமத்தையும் எந்த கஷ்டத்தையும் ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப இலகுவா எடுத்தாங்க. அதனால அவருடைய வாழ்க்கையில நிம்மதியும் மகிழ்ச்சியும் மிச்சம் இருந்துச்சு. இந்த முன்மாதிரிகளை நாம் முன்வைத்து சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சிரமங்கள் எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இந்த சிரமங்களை சகிப்பது என்பதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள், ஆயிரக்கணக்கான சம்பவங்களை சொல்லலாம். ஹந்தக் யுத்தத்தில் நடந்த சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர்றாங்க, கடுமையான பசியினால் நிக்க முடியாம வயிற்றுல கல்லை கட்டிட்டு வந்து காட்டுறாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். வயிற்றுல கல்லை கட்டிட்டு வந்து யார சொல்ல பாருங்க, நான் பசியினால் நிக்க முடியல, கல்லை கட்டிட்டு இருக்கேன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி பாசிட்டிவா காட்டுறாங்க, அப்படியா கல்லையா கட்டி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆச்சரியப்படல, உடனே தங்களுடைய ஜுப்பாவை கட்டினாங்க, அங்க 2 கல்லு கட்டியிருந்தாங்க. இதான் பாசிட்டிவ் மூவ்மெண்ட். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையாக பார்க்காமல் நேர்மறையாக பாருங்கள். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இன்னைக்கு சைக்காலஜி படிக்கக்கூடியவர்களுக்கு, சைக்காலஜில மனோநிலை பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாம தத்தளிக்கக்கூடியவர்களுக்கு, நிம்மதியே இல்லாம கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே, அவங்க எல்லாம் மெயினா இதைத்தான் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. எதையுமே வாழ்க்கையில பாசிட்டிவா பாருங்க, ரொம்ப பெருசா சிரமமா நினைக்காதீங்க, ரொம்ப இலகுவா நினைங்க எதையுமே. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்துரு ஃபித் துன்யா மன் கான ஃபி தஹதிக்கும் உன்துரு ஃபில் ஆகிரா மன் கான மின் ஃபௌகிக்கும், உலகத்திலே விஷயத்திலே உங்களுக்கு கீழ் மட்டத்தில் யார் இருக்கார்களோ அவர்களை பாருங்கள். இன்னைக்கு பிரச்சனையே எதனால அப்படின்னு சொன்னா, உலக விஷயத்தில் நம்ம மேல இருக்கிறவனை பார்ப்போம். உலக விஷயம் நமக்கு மேல இருக்கான் பத்தீங்களா, அவன் நேத்தோலையும் என் கூட இந்த பையங்க பாருங்க 4 இடத்துக்கு போனா, வியாபாரத்துக்கு போனா இன்னைக்கு லட்சாதிபதி ஆயிட்டான், நான் பாருங்க ஒண்ணுமில்லாம பிச்சாதிபதியாவே இருக்கிற இன்னைக்கு வரலாம். அப்ப அவனையே பாக்குறது, மேல உள்ள ஆளையே பாக்குறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்துரு ஃபித் துன்யா மன் கான தஹதக்கும், உங்களுக்கு கீழே உள்ள மனிதரை பாருங்கள். ஒருத்தர் வெளியே போனாராம், காலில் செருப்பு இல்லையா, அடரா செருப்பு இல்லையே செருப்பு இல்லையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டே போனாராம். செருப்பு இல்லாம வந்துடுமே, கால் சுடுமே, முள்ளு குத்துமே அப்படின்ட்டு வந்தாராம். ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே இவர் காலுக்கு செருப்பு இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டு வந்தார். அங்கே ஒருத்தர் காலே இல்லாமல் வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்தோன்னா அல்ஹம்துலில்லாஹ், அப்ப அல்லாஹ் எனக்கு காலை கொடுத்திருக்கானே. அப்போ உலக விஷயத்திலே உங்களை விட கீழே உள்ளவரை பாருங்கள். ஆகிரத்திலே விஷயத்திலே, மறுமை விஷயத்திலே, அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே உன்துரு மன் கான ஃபௌககும், உங்களுடைய மேல உள்ளவங்களை பாருங்க. என்ன ஹஜ்ரத் எப்ப பார்த்தாலும் என்னவே தொழுவுங்க, என் பக்கத்துல கடை தொழுவுறதே இல்லை, அவனை பத்தி ஏதாவது என்னையா சொல்றீங்க, கவலைப்படுறீங்களா? இப்ப பார்த்தாலும் என்னதான் தொழுவுங்க, சீக்கிரம் வாங்க, ஜமாத்துக்கு வாங்க, ஜமாத்தோட தொழுவுங்க, வட்டி வாங்காதீங்க, நரகத்துக்கு போகாதீங்க, பக்கத்து கடைக்காரன் என்ன அநியாயம் பண்ணிட்டு வட்டி வாங்கிட்டு இருக்கான் தெரியுமா, அவனை என்னைக்கா சொல்றீங்களா? அப்போ அமல்களுடைய விஷயத்திலே, இபாதத்திலே விஷயத்திலே உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பார்க்காதீங்க, உங்களை மேல உள்ளவங்களை பாருங்க. அவர் நம்மள மாதிரி ஆள் தான், டெய்லி தஹஜ்ஜுத் தொழுறாருமே, நாமே தஹஜ்ஜுத் தொழக்கூடாது அப்படி பாருங்க. துன்யாவுடைய விஷயத்திலே உங்களுடைய கீழே உள்ள பாருங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றி மனப்பான்மை வரும். என்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த இந்த ஹதீஸை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோமோ, அன்றைக்கு சகோதரர்களே நாம் நன்றியுள்ள மனிதர்களாக மாறுவோம்.
சொன்ன இல்லையா, காலுக்கு செருப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டா அல்லாஹ் மேல கோவம் தான் வரும், நன்றி கிட்ட தான் வரும். என்னத்த அல்லாஹ் பாரு, அவன் பாரு நைக் ஷூ போட்டு போறான், இவன் அடிடாஸ் ஷூ போட்டு போறான். வேற என்ன ஷூ இருக்குது? ரீபோக் ஷூ போட்டு போறான். எனக்கு பாரு இப்ப ஹவாய் செப்பு கூட இல்ல அப்படின்ட்டு அடுத்தவனை உயர்மட்டத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அல்லாஹ் மேல நன்றி கிட்ட தான் வரும். அல்லாஹ் உனக்கு கண்ணே இல்லையா, காதே இல்லையா, மூக்கே இல்லையா, வாய் இல்லையா, என்ன பார்த்தா அவனுக்கு இறக்கப்பட மாட்டியா, அவன் பாரு என்னெல்லாம் போட்டு போறான். அப்போ அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மையே வராது, நன்றி கிட்ட தான் வரும். அதே நேரத்தில் நம்ம செருப்பு இல்லாம போறோம், ஆனா ஒரு மனுஷன் காலே இல்லாம போறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கால் கொடுத்திருக்கானே என்று நன்றி சொல்லக்கூடிய நன்மை ஏற்படும். அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள் அதாவது யாராவது பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தால், ஏதோ ஒரு ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஏதோ நோய்வாய்ப்பட்டோ கஷ்டப்பட்டோ உடல் உறுப்புகளாலோ ஏதோ ஒன்று, சில பேரை பார்த்தீங்கன்னா உடல் முகம் அப்படியே கோரமா இருக்கும், அகோரமா இருக்கும், பார்க்கறதுக்கே விகாரமா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துஆ கற்றுக் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனி அலா கஸீரி மின்க தஃதீலா. இதோ இவரை விட எத்தனையோ மடங்கு என்னை மேலாக்கி வைத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இவர் அழகான துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனி அலா கஸீரி மின்க தஃதீலா. இந்த போறாரே, கஷ்டப்படுறாரே, எவ்வளவு சிரமப்படுறாரு, இவரை விட எத்தனையோ மடங்கு அல்லாஹ் என்னை மேலாக்கி வச்சிருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்ப வாழ்க்கையில சகோதரர்களே எதையுமே நம்ம பாசிட்டிவா பார்க்கணும், எதையுமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்கணும், ரொம்ப பெரிய பாரதூரமாக ரொம்ப பெரிய விஷயமாக எடுக்கக்கூடாது. மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால், பாவம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயமா இருந்தால், அது சின்னதா இருந்தாலும் ரொம்ப பெருசா இருக்கணும். ஒரு சின்ன பாவம் தான், ஆனால் அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து பர்டிகுலரா அதுக்குன்னு உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். அல்லாஹ் அந்த தப்பு செஞ்சுட்டு ரப்பல் ஆலமீனே மன்னிச்சிரியா அல்லாஹ். அங்க வந்து பெருசு சின்னதா நினைக்க கூடாது, சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசா நினைக்கணும். எங்கே பாவத்துடைய விஷயத்திலே, கெட்ட பழக்கங்களுடைய விஷயத்திலே, மறுமையுடைய விஷயத்திலே சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசா எடுக்கணும். அதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு பாவம் செய்வது என்பது அவனுடைய தலையின் மீன் பாறாங்களை வைப்பதை போன்று. ஒரு மூமின் பாவம் செய்யறது அவனுக்கு எப்படி தெரியும்னா, அவன் தலைக்கு மேல ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். பாறாங்களை ரொம்ப நேரம் சுமந்துட்டு இருப்பானா, அந்த வேதனை அவனை பாய்ச்சிட்டே இருக்கும். ஆனா ஒரு முனாஃபிக் பாவம் செய்வது என்பது அவனுடைய மூக்கின் மேல் ஈ உட்கார்வதை போன்று. மூக்குல ஈ உட்கார்ந்து என்னங்க பண்ணுவோம், பொறுங்க மூக்குல ஈ உட்கார்ந்துச்சு யாரையும் சொல்லுவோமா, இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்போம், அப்படித்தானே? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் செய்யக்கூடிய ஒரு மூமின் தப்பு செஞ்சுட்டான்டா அவனுடைய தலையில பாறாங்களை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். எப்படா அந்த கல்லை இறக்கமானு யோசிச்சுட்டு இருப்பான், எப்ப தௌபா செய்ய மாட்டேன், எப்ப அந்த பாவத்தில் வெளியே வர மாட்டேன் வச்சுட்டு இருப்பான். ஆனால் முனாஃபிக் செய்யக்கூடிய பாவம் செஞ்சு பழக்கமாயிட்டான்டா அவனுடைய மூக்கின் மீது உட்காரக்கூடிய கொசுவை போன்று ஈய போன்று தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பான். ஆக மறுமையுடைய விஷயத்திலே, பாவங்களுடைய விஷயத்திலே சின்ன விஷயமாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். ஆனால் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நாம் நிம்மதி பெற வேண்டும் என்றால், மகிழ்ச்சி பெற வேண்டும் என்றால், நாம் பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடணும், சின்னதா எடுத்துட்டு போயிடணும், பாசிட்டிவா பார்த்துட்டு போயிடணும். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தம சஹாபாக்களை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே உத்தம சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை எல்லாம் கற்று அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரெண்டு பேர பிள்ளைங்களை காணோம். ஃபைன இப்னாய, எங்க ரெண்டு பிள்ளைங்களை எங்க அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தன் வீட்டு நிலைமை தன்னுடைய தந்தைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வெளியில போய் விளையாட போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்க போய் விளையாட போயிருக்காங்க, ஏதோ குறிப்பிட்ட இடத்த சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு போறாங்க, விளையாடுற இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட விளையாடுறது யாருனாக்கா அவங்களோட தந்தை அலிதேர்னு விளையாடிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட அவங்களோட தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நேர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு போய், என்ன அலியே உச்சி வெயில் ஏறிட்டு இந்த நேரத்தை குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்ல வீட்டில் ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு இல்லை, நேற்று ராத்திரில பிள்ளைங்க ஒண்ணுமே சாப்பிடல, அதனால அந்த பசியை மறக்கடிப்பதற்காக தான் வெளியே கூட்டு வந்தேன், பசியை மறக்கடிப்பதற்காக வெளியே கொண்டு வந்து அவங்களோட விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா சரி ஆயிப்போச்சு, வெயில் ஆயிப்போச்சு, வீட்டுக்கு போங்க அப்படிங்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அங்கே யாரோ சாப்பிட்டு விட்டு போட்டு போன அந்த பேரிச்சம்பழங்கள் கொஞ்சம் சிதறி கிடக்கின்றது, சிதறி கிடக்குது. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேரிச்சம்பழம், அந்த சிதறி கிடந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்னன்னு கேட்கும் பொழுது, இல்லையா ரசூலுல்லாஹ், என்னோட மனைவி ஃபாத்திமா ரொம்ப பசியா இருக்கிறாங்க, இந்த பேரிச்சம்பழம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேரிச்சம்பழங்களை ஒன்று சேர்க்க பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து பேரிச்சம்பழங்களை பொறுக்கி தன்னுடைய மகள் ஃபாத்திமாட்ட கொண்டு வந்துறாங்க. இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டினுடைய வறுமையையோ வீட்டினுடைய கஷ்டத்தையோ ரொம்ப பெருசா எடுத்து சொல்லி அழட்டிக்கல. வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லையா, உடனே குழந்தைகள் வெளியே கொண்டு வந்தாங்க, பசி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளுக்கு அந்த பசியை மறக்கடிக்கிறதுக்காண்டி விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லலாம், சஹாபாக்களுடைய சம்பவங்களே. அவர்களுடைய வாழ்க்கையிலே பசியையும் துன்பங்களையும் எப்படியெல்லாம் சகித்தார்கள், எப்படியெல்லாம் அவற்றை எதிர்கொண்டார்கள். அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை ஒரு மூமின்களிடத்திலே உருவாகும் பொழுது நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறுவது என்பது மறுமையில் இருந்தாலும் கூட உலகத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும். இன்னைக்கு நம்மள பல பேருக்கு நிம்மதி இழந்து போனதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, எதையுமே நெகட்டிவா பார்க்கிறது, சின்ன கஷ்டத்தை ரொம்ப பெருசுபடுத்துறது, அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாம போனது, இதுதான் காரணம். ஹதரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாங்க சில சமயம் ஒரு நேரத்தில் பிரயாணத்தில் போகும்போது, அல்லாஹ்வுடைய பாதை ஜிஹாதுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நாம இங்கேருந்து ஏதாவது இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஒரு ஊர் வெளியூருக்கு போறோம், சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஒன்று விதவிதமான சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவோம், இல்லைண்டா நம்ம என்னங்க இது விதவிதமாக சாப்பாடு எடுத்துட்டு போவோம், இல்லைன்னா அந்த சாப்பிட்றதுக்காண்டி காசு பணமாவது எடுத்துட்டு போவோம். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போறாங்க. ஜிஹாதுக்கு போகும்போது போற வழியில் பிரயாணத்தில் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேடி தேடி பார்க்கறாங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி, ஒன்றும் இல்லை. கடைசியில் அவங்க பார்த்தது ஒரே ஒரு இதுதான், என்னன்னு சொன்னா சமரத்துல் அலத், ஒரு முள்ளு மரம் இருக்குது. அந்த முள்ளு மரத்தினுடைய இலைகளை பறித்து, பசி ஆறணுமா இல்லையா, அங்க போய் பிரியாணி குருமா தான் வேணும் எதிர்பார்த்து கிடைக்குமா, எப்படியா சாப்பிட்டு பசியாக்க வேண்டும். என்ன பண்ணாங்க, அந்த முள்ளு மரத்தினுடைய இலைகளை பறித்து கழுவி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. இவங்க மட்டுமல்ல, இவங்களோட எல்லா சஹாக்களுமே அந்த முள்ளு மரத்தினுடைய இலையை பறித்து அதை கழுவிட்டு தண்ணியில் கழுவிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டேக் இட் ஈஸி, ஆடு மாடெல்லாம் அது சாப்பிட்டு தானே பசியாருது, நம்மளும் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். அதை நம்ம என்னைக்காவது வெளியூருக்கு போகும்போது பசி எடுத்து, ஏங்க சாப்பாடு கிடைக்காட்டா என்னங்க இந்த இலைய ஒரு 2 நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், இருக்கிற பசி வெறிய பூரா சொல்ற மேல காட்டி விடுவோம். இந்த மாடு நினைச்சியா, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அது பெருசா எடுத்துக்கல. பசி, கடுமையான பசி தாங்க முடியல, பிரயாணத்தில் ஒன்றும் சாப்பாடு கிடைக்கல, முள்ளு மர இலையை பறிச்சாங்க, சாப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, ஹத்தா அன்கான அஹதுனா லயதஉ கமா யதஉல் பஈரு, அந்த முள்ளு மரத்தினுடைய அந்த இலைகளை நாங்கள் பல நாட்கள் சாப்பிட்டு எங்களுடைய வயிறு நம்பி இருந்ததுனால எங்களுடைய மலம் எப்படி போச்சுன்னா, ஆடு மாடுகள் புழுக்கை போடுவதை மாதிரி புழுக்கப்பட ஆரம்பிச்சிட்டோம். அந்த முள்ளு மரத்தின் இலைகளை சாப்பிட்டு எது சாப்பிட்றோமா தானே வெளியே வரும், ஆடு மாடுகளுடைய புழுக்க மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. அந்த அளவுக்கு முள்ளு மரங்களை சாப்பிட்டு, முள்ளு மரத்தின் இலைகளை சாப்பிட்டு எங்களுடைய பசியை போக்கிக் கொண்டோம். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹீல் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் எந்த ஒரு சிரமம், எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் நம்ம தான் ரொம்ப சுத்தம் பார்க்கும், அங்க உட்கார மாட்டோம், இங்க உட்கார மாட்டோம். லைட்டா என்னங்க சாப்பிட்ற பொருள், ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றாங்க, ஹோட்டலில் போய் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றோம், அவன் டேபிளை 1க்கு 4 தடவை துடைக்கிறான், ஒவ்வொருத்தர் சாப்பிட்டு முடிச்சவரும் துடைக்கிறான். அந்த டேபிள்ல ஒரு பருக்க விழுந்துட்டா கூட சிச்சி தள்ளி விட்டுருக்காது, எடுத்து சாப்பிடக்கூடா, பெரிய அசிங்கம், அது பெரிய கேவலம். சாப்பிட்டுட்டு இருக்க டேபிள்ல ஒரு பருக்க விழுந்துட்டா அந்த பருக்கை எடுத்து சாப்பிடுறது பெரிய கேவலம். அந்த சாப்பிட்ட பிறகு அந்த நம்ம அந்த தட்டை சுத்தமா வலிச்சு சாப்பிடுறதோ, அந்த விரல்கள் நம்ம சுத்தமா சூப்புறதோ பெரிய அசிங்கம், நமக்கு கேவலம். என்ன நினைப்பாங்க, ஆனா என்னங்க உங்க விரல தானங்க சூப்புறீங்க, பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ட விரலையே சூப்புறீங்க, பக்கத்துல உட்காந்து வரல வாங்கி கொடுப்பான்னு சூப்புனா அசிங்கம் சொல்லணும். நம்ம சாப்பிட்ட விரல அவன் சூப்புறது என்ன அசிங்கம் இருக்கு, நம்ம வைக்கிறது இல்ல, இது என்ன அநாகரிகம் இருக்குது.
அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மாதிரியும் ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் நம்ம ஒரு டேக் இட் ஈஸி, நம்ம எதையுமே பாசிட்டிவா பத்தி எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த முறைப்படி நான் சாப்பிடுவேன், இந்த முறைப்படி தட்டை சுத்தமா அழிச்சு சாப்பிடுவேன், உள்ள அழிச்சு சாப்பிடுவேன், விரல நல்லா சூப்பி சாப்பிடுவேன், சூப்பி சாப்பிடுவேன், முடிஞ்சு போச்சு. இந்த எதையுமே பாசிட்டிவா நினைக்கக்கூடிய இந்த குணம் ஒரு மூமினிடத்தில் வரும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பின்பற்றக்கூடிய விஷயத்திலும் அவர்கள் எதையுமே பாசிட்டிவாக பார்ப்பாங்க. இங்க சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இலைய பறிச்சு சாப்பிட்டாங்க. அடுத்த ஒரு சம்பவம் பாருங்க, சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய சம்பவம் இதோட பெரிய ஆச்சரியம். சொல்றாங்க, நான் ஒரு நாள் பிரயாணத்தில் போயிருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போயிருக்கும் பொழுது பல நாட்கள் பட்டினி, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, பல நாட்கள் கஷ்டம். அப்ப நடுராத்தில் எரிஞ்சு ஒண்ணுக்கு போலான்னு சொல்லிட்டு போறேன். என்னுடைய சிறுநீர் விழக்கூடிய இடத்துல ஏதோ சரசரசன்னு சவுண்ட் வருது, ஏதோ ஒரு பொருளுக்கு மேல சிறுநீர் விழுந்த மாதிரி சவுண்ட் வருது. இருட்டு, எனக்கு ஒன்றும் தெரியல. உடனே அது என்ன பொருள்னு சொல்லி தூக்கி பார்த்தேன், அது ஒரு ஒட்டகத்தினுடைய காஞ்சி போன தோல், ஒட்டகத்தினுடைய காஞ்சி போன தோல். அந்த தோலை நான் கொண்டு வந்து மறுநாள் சுத்தமாக அந்த சிறுநீர் பட்ட இடத்தை சுத்தமா கழுவிட்டு அதற்கு பிறகு அந்த தோலை நல்ல வெயில்ல காய வச்சேன். காய வச்சு பிறகு அந்த இரண்டு பெரும் கற்களுக்கு மத்தியில் வச்சு அந்த தோலை இடிச்சு அந்த தோலை பிறகு தண்ணியில ஊற வச்சு அதை சாப்பிட்டு எங்களுடைய பசியை ஆற்றிக் கொண்டோம். இதுலங்க ஆட்டு ஒட்டக தோல், அது இவங்களுடைய சிறுநீர் பட்ட தோல். அதை சுத்தமா கழுவிட்டு காய வச்சு திரும்ப அதை நல்லா நசுக்கி சாஃப்ட் ஆக்கி திரும்ப அதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு அந்த தோலை நாங்கள் சாப்பிட்டோம். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா ஹஜ்ரத் இந்த கதையெல்லாம் எங்க இருந்து பிடிச்சிங்க? சஹீஹ் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது, ஜாமி திர்மிதியில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். நான் சொல்றது எல்லாமே. சில நண்பர்கள் சொன்னாங்க, இந்த வருஷம் சொல்ற பயான் எல்லா ஹதீஸுமே சம்பவம் எல்லாம் புதுசு புதுசா இருக்குதே, நாங்க கேள்விப்படாதான் இருக்குதே. கேள்விப்படானா எங்கேயும் போய் இல்லாத புக்கில் இருந்தோ இல்லாத கப்சாரதுமே எடுத்துட்டு வரல, கிதாபுகள்ல உள்ளதுதான். சஹாபாக்களுடைய தியாகங்கள் சொல்லி நம்ம டாபிக் வைக்கும் பொழுது அது சம்பந்தமாவே தேடும்போது இந்த மாதிரி ஹதீஸ்கள்லாம் சம்பவங்கள் நம்ம கணக்கு கிடைக்குது நமக்கு. ஆக வாழ்க்கையில சகிப்புத்தன்மை என்பது மிக மிக அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன விஷயத்தை நம்ம பூதாகரமா பெருசாக்க கூடாது. வாழ்க்கையில சிரமங்கள் ஏற்படும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் பாருங்க, இதா அஸாபத்துஹு முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த ஒரு முசீபத் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் மேல தவக்குல், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சுட்டா சகோதரர்களே, எந்த கஷ்டமும் எந்த சிரமமும் நமக்கு பெரிய சிரமமா தெரியாது. வாழ்க்கையில சொல்லுவாங்கல்ல, இளம் கன்று பயம் அறியாதுங்குவாங்க. இளம் கன்று பயம் அறியாதுங்குவாங்க. சின்ன பிள்ளையா இருந்தா அவனுக்கு எதை பத்தியும் பயம் இருக்காது, எல்லாத்திலையும் தடாலே இறங்கிடுவான். ஆனா கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் கொஞ்சம் இறங்கணும்னு வரும் பொழுது பொண்டாட்டி குறுக்க வந்து நிற்பா, புள்ள குறுக்க வந்து நிற்கும், செல்வம் வந்து நிற்கும், வீடு வந்து நிற்கும், வாசல் வந்து நிற்கும், எல்லாம் குறுக்க வந்து நிற்கும், பயப்படுவான் பயப்படுவான். இளம் பிள்ளையா இருக்கும் பொழுது எதை பத்தியும் கவலை இல்லை, யாரும் குறுக்க, பொண்டாட்டி கிடையாது, புள்ள கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அத்தா காசுல சாப்பிட்டுட்டு இருப்பான், எந்த விஷயமும் போல்டா இறங்கிடுவான். அப்ப இந்த பயம், இந்த அச்சம் நம்ம குறுக்க முன்னாடி நிக்குது பாருங்க. இவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது தவக்குல் வைப்பது, அல்லாஹ்வின் நம்பிக்கை வைப்பது. வமா வலை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு அலைனா, எங்களுக்கு எதுவுமே ஏற்படாது அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர. அல்லாஹ் என்ன விதிச்சானோ அதை தவிர எதுவுமே நடக்காது. இன்னைக்கு இஃப்தார்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நல்ல அழகான கஞ்சி சாப்பின்னு எழுதி வச்சான், கஞ்சி குடிச்சோம், வடை சாப்பிட்டோம். நாளைக்கு உனக்கு தலைகீழ நின்றாலும் சரி கஞ்சி கிடையாது, வெறும் பச்சை தண்ணி வச்சு தான் நோம்பு தரணும், அல்லாஹ் தீர்ப்பளிச்சிட்டான்னு வச்சுங்க, ரிஸ்க் எழுதிட்டான்னு வச்சுங்க. நீங்க காலையில கஞ்சி போடும் பொழுதே சட்டிக்கு முன்னாடி நின்று கஞ்சி போடும் போதே பக்கத்திலே டேரா போட்டு உட்கார்ந்து, ஏம்பா முதல் கஞ்சி எடுத்தோம் முதல் கொட்டா எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அதையே உத்து பார்த்துட்டு உட்கார்ந்தா கூட குடிக்கிற நேரத்தில் கஞ்சி காணா போயிடும். போகுமா போகாதாங்க? அல்லாஹ் உங்களுக்கு வெறும் தண்ணி தான் குடின்னு முடிவு பண்ணிட்டான், மாத்த முடியாது. லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு அலைனா, அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர எதுவுமே நடக்காது. எங்க ஹஸரத் ஒரு பயான்ல கதை சொல்லுவாங்க. கதை இதுவரை சொன்ன சஹாபாக்கள் சம்பவம், ஆதாரப்பூர்வமான சம்பவம். இது கதை விளங்குறதுக்காண்டி சின்ன கதை. நம்மளும் பெரிய மிஸ்டேக், நாளைக்கு இந்த கதை தான் ஞாபகத்துக்கு சம்பவங்கள் பூரா மறந்து போயிடும். அதனால இதை கேட்டு உடனே மறந்துருங்க. இது கதை. ஒருத்தன் வந்து ஒரு ஹஸரத்துடைய பயான்ல போய் உட்கார்ந்தானா,
அதற்கு பயான் பண்ணாரா, அல்லாஹ் நாடுனதா நடக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்ன எழுதுனானோ அதுதான் நடக்கும், அல்லாஹ் எதை விதிச்சானோ அதுதான் நடக்கும் அப்படின்னு பயான் பண்ணாராம். உடனே இவன் கொஞ்சம் குதர்க்க முடிச்சவன் போல தெரியுது. என்ன பண்ணானா, அப்படியா இன்னைக்கு நான் வந்து பார்ப்போம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், எனக்கு அல்லாஹ் என்ன சாப்பிட்றேன்னு பார்த்துருவோம், இன்னைக்கு நானா விரும்பி சாப்பிட்டா தானே சாப்பிட வயிற்றுக்குள்ள போவோம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், எப்படி எனக்குன்னு எழுதின ரிஸ்க் எப்படி என் வயிற்றுக்குள்ள போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வீட்டில் அடம் பிடிச்சிட்டு உட்காந்தான். வீட்டில் அம்மா சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, புள்ள கூட்டல சொன்னாங்க, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுனாங்க. இவர் தான் சத்தியம் பண்ணியிருக்காரு, உறுதியா இருக்கிறாரு, நான் சாப்பிட மாட்டேன், எப்படி வயிற்றுக்குள்ள போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, வீட்டில் இருந்து அம்மா தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு காட்டில் போய் மரத்து மேல ஏறி படுத்துக்கிட்டாராம். மரத்தில் ஏறி படுத்துக்கிட்டாரு. படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த மரத்தடியில் 4-5 திருடனுங்க வந்து என்ன பண்றாங்க, சாப்பாடு பங்கு அவங்க கொண்டு வந்த திருடிட்டு வந்த பொருளை வந்து பங்கு போடுறாங்க. பங்கு போடுறதுக்கு முன்னாடி பார்க்குறாங்க, அந்த மரத்தடியில் கொஞ்சம் உணவு பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்குது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மாவும் மனைவி வீட்டில் ரொம்ப வற்புறுத்தினாங்கல்ல, இவர் அதை கேட்காம மரத்தில் வந்து படுத்துட்டாருன்ற உடனே அம்மாவுக்கு மனசு தாங்கலை. சரி, அவளுக்கு பிடித்தமான பதார்த்தத்தை செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, சரி என்னைக்கு பசிக்குது அந்த கீழே இறங்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மரத்தடியில் வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த திருடன் வந்து பார்க்குறான், 4-5 திருடன் பார்த்தானா, பார்த்துட்டு மரத்தடியில் நல்ல விதவிதமான உணவு பதார்த்தம் இருக்குது அப்படி ஒத்தமை சாப்பிட போயிருக்கலாம். அப்போ திருடன் சொல்லுங்க, ஏய் இது யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல ஒரு சாப்பாடு இருக்குதுண்டா, யாரோ திட்டமிட்டு நம்மளை சாவடிக்க விஷம் கலந்து வச்சிருக்கலாம், அதனால இது அவசரப்பட்டு சாப்பிட்றாத, யார் இருக்காங்களோ சுத்தி பத்தி பார்த்தா மேலே அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். உடனே ஆளை கீழே இறக்குறாங்க. இறக்கி இது யார், நீயா வச்ச, அவனுக்கு தெரியாது, பாப்பா அம்மா வச்சிருப்பா, அவனுக்கு என்ன தெரியும், நீயா வச்ச, ஐயா நான் வைக்கிறாங்க நான் சாப்பிடல, இல்ல போய் சொல்ற, எங்களை சாகடிக்கிறதுக்காக நீ தான் விதவிதமா பலகாரம் செஞ்சு அதுல வந்து விஷத்தை கலந்து வச்சிருக்க நீ அப்படின்னா, இல்ல எனக்கு தெரியவே தெரியாதுங்க, நீங்க யாருன்னு தெரியாது, சாப்பாடு எனக்கு தெரியாதுங்க, அப்படி நீ வைக்கல, அப்ப இதுல கொஞ்சம் சாப்பிட எடுத்து, நான் சாப்பிட மாட்டேன், அப்பயே சாப்பிட மாட்டேங்கிற, இல்ல நான் வந்து அல்லாட்ட வைராக்கியம் பண்ணிருக்கிறேன். கடைசியா திருடன் என்ன பண்ண, அடிச்சு 2 சாப்பாடு எடுத்து வாயில திரிச்சு பார்த்தாங்க, அவன் சாவல. அதுக்கப்புறம் திருடன் சாப்பிட்டாங்களாம். எதுக்கு சொல்றதுன்னா, இது கதை, இதை மறந்துருங்க. அல்லாஹ் ஒரு ரிஸ்க் உங்க வயிற்றுக்குள்ள போன்னு முடிவு பண்ணிட்டான்டா, நீங்க வைராக்கியம் வச்சிருந்தாலும் அது நடக்காது. அல்லாஹ் உங்க வயிற்றுக்குள்ள போய் சேர்த்துருவான். சொல்ல விளங்கிச்சிங்களா? அல்லாஹ் நாடலண்டா எதுவுமே நடக்காது. இதுதான் ஒரு மூமின் லா யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு அலைனா, அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர எதுவுமே நடக்காது என்ற நம்பிக்கை மூமின்களுக்கு ஏற்படும். இந்த நம்பிக்கை சஹாபாக்களுக்கு இருந்ததுனால தான் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. கொதிக்கிற வெண்ணிக்குள்ள தான் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சஹாபி தன்னுடைய தோழரை தலையை உள்ள மூழ்கடிச்சு உயிரை மாற்றி ஷஹீதாக்கிறான், சாகடிச்சாரான். அடுத்து தன்னுடைய முறை. இந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு செஞ்ச தர்பியத். எதையுமே வாழ்க்கையில ஈஸியா எடுத்துக்கணும், அல்லாஹ் நாடினதான் நடக்க நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், எதையும் பெருசா நெகட்டிவா பார்க்காதீங்க, பாசிட்டிவாவே யோசிங்க என்று கற்றுக் கொடுத்த அந்த பாடம் தான் சஹாபாக்களை இப்படி எல்லாம் தியாகம் செய்ய வைத்தது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய தியாகங்களை கற்று நிறைய விஷயங்களை எடுத்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்த்து அல்லாஹ் நாடுறதா நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமேனால் நிச்சயமாக உலகத்தில் வாழ்க்கைக்கு பிறகு மறுமையில போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்ட சொர்க்கத்தை வாங்குறதுங்கிறது அடுத்த பிரச்சனை. உலகத்திலேயே இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தின் முன்மாதிரி நாம் பார்க்கலாம். வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது மைக்கு விஷயத்தில் நான் தோத்துட்டேங்க, அதனால சீட்டை எழுதி அனுப்புங்க. ஹசரத் அவர்களே, பெண்கள் பகுதியில் டிவி இல்லை, இங்கு மிகவும் தூசியாகவும் அசுத்தமாகவும் உள்ளது, மிகவும் சிரமமாக உள்ளது, டிவி இல்லாமல் கவனிப்பது கஷ்டமாக உள்ளது, தயவு செய்து டிவிக்கு ஏற்பாடு செய்யவும். ஒவ்வொரு நாள் பயானம் மிகவும் முக்கியம் என்பதால் தான் வருந்துகிறோம், மன்னிக்கவும். மன்னிப்பு நாங்கள் கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறது, வேலை லேட்டாக ஆரம்பிச்சதுல கொஞ்சம் தாமதமாகி போச்சு. ஏசி இல்லாமல் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, அந்த பார்ட்டிஷன் போடாதனால ஏசி ஆன் பண்ணாமல் வச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனா நாளைக்கு கிளீனாக சுத்தம் செய்யப்பட்டு தூசி ஈஸிலாம் க்ளீன் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அநேகமாக ஏசி நாளைக்கு ரெடி ஆகிடும். டிவியும் இன்ஷா அல்லாஹ் அநேகமாக நாளைக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த வேலை நடந்ததுனால தான் டிவி ஒயரெல்லாம் கட்டி உள்ளத்துக்கு வச்சாச்சு. அந்த வேலைலாம் முடிஞ்ச பிறகு மாட்டலாமே வச்சுருந்தோம். அது ஏற்கனவே பெண்கள்கிட்டருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு, டிவி இல்லாதனால எங்களால் பயானை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல,
சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுவோம். யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு சகோதரி இருக்க, ஹசரத் அவர்களே, உங்கள் இஸ்லாமிய பணி மிகவும் முக்கியமானது. நிறைய விஷயங்களை உங்கள் மூலம் கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஓய்வே இன்றி பயான் மற்றும் மற்ற பல வேலைகளை தொடர்ந்து செய்வதை அறிகின்றோம். பல ஊர்களுக்கு இடைவிடாது பயான் செய்கிறீர்கள். இப்படி ஓய்வின்றி வேலை மற்றும் பயணம் செய்வது உடலுக்கு கேடு விளைவிக்கும். ஆகையால் தங்கள் உடல்நலத்தை பேணி காத்து மேலும் மேலும் உங்கள் பணியை தொடர்ந்து எங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். எங்கள் துவா எப்போதும் உங்களுக்கு உள்ளது. தாங்களும் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும். ஒவ்வொரு நாளும் உங்களிடமிருந்து நாங்கள் ஏதாவது தெரிந்து கொள்கிறோம். ஆகையால் நன்றாக ஓய்வெடுங்கள். ஓய்வெடுத்து அவர் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்? உங்களுடைய அக்கறைக்கு நன்றி. உங்களுடைய துவானால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். நான் அதை பெருசாக எந்த சொல்கிறோம் இல்லையா, இந்த டேக் இட் ஈஸி, எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அல்லாஹ் இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட லேஸில் போக மாட்டேன். என் மனைவி என் மேலே உள்ள பெரிய குற்றச்சாட்டே இதுதான். லேஸில் டாக்டர்கிட்ட போக மாட்டேன். ரொம்ப முத்தி முடியவே இல்லைங்கிற பட்சத்தில் தான் டாக்டரே போகிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப லேசாக எடுத்துக்கிறதுனால எதையுமே சிரமமாக தெரியறதில்ல. இப்படி பல ஊர்களுக்கு பயானுக்கு போகிறதுனாலையோ அங்கே போய் அதனால் தொண்டை கெட்டு போகிறதுனாலையோ அல்லது உடல் ஓய்வு இல்லாமல் போகிறதுனாலையோ அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அல்லாஹ் அதை பெரிய சிரமமாக நம்ம காட்டுறதில்லை. அது சகோதரி யார்ட்டு கேள்விப்பட்டாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு அது பெரிய சிரமமாக தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அது பெரிய சிரமமாக தெரியவே இல்லை. இந்த மாதிரியே இருக்கிறது துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். என் கணவர் வீட்டிலே எங்கள் ஹஸ்ரத் சொல்லுவாங்க, அதாவது அவங்க பாட்டிமா இருந்தாங்களாம். அந்த பாட்டிமா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்களாம். அதாவது இதெல்லாம் நம்முடைய ஒரு படிப்பினை தரக்கூடிய கதைகள். அப்போ அந்த பாட்டிமா வயசான உடனே அவங்கள்ட்ட செல்வம் வந்துச்சான். செல்வம் சொல்லிச்சான், இவ்வளோ காலமாக நான் உன் கூடவே இருந்தேன், இனிமே உனக்கு வயசாகி போச்சு, உனக்கு வயசாகி போச்சு, இனிமே உன் கூட இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, ஆகவே நான் உன்னை விட்டு போறேன்னுச்சான் செல்வம். அந்த பாட்டிமா போ அப்படின்ட்டாங்களாம். உடனே ஆரோக்கியம் வந்துச்சான், உடல் ஆரோக்கியம். அதுவும் சொல்லிச்சான், நான் இவ்வளோ காலமாக உனக்கு கூட இருந்தேன், இப்போ உனக்கு வயசாகி போச்சு, நானும் உன் கூட இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, நானும் போறேன் அப்படின்னுச்சான். சரி போ அப்படின்ட்டாங்களாம் ஆரோக்கியத்தை. அதிகாரம் வந்துச்சான், அதாவது பெட்டி சாவி. அதுவும் சொல்லிச்சான், நான் இவ்வளோ காலமாக உன் கூட இருந்தேன், நீ எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த, உனக்கு வயசாகி போச்சு, நானும் போறேன் அப்படின்னுச்சான். சரி போன்ட்டாங்களாம். ஆரோக்கியம் போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு, செல்வம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியா தைரியம் வந்துச்சான், மன தைரியம். இவ்வளோ காலமாக நான் உன் கூட இருந்தேன், எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்து என்ன பண்றது, நானும் போறேன் அப்படின்னுச்சான். அடிச்சு இருப்பால, நீ இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாத்தையும் போக சொன்னேன், நீயும் போயிட்டா அப்புறம் எங்க போவேன் அப்படின்னாங்களாம். என்ன அர்த்தம் இதுல இருந்து? மனதைரியம் இருந்தா எதுவுமே தேவையில்லை. பணம் தேவையில்லை, செல்வம் தேவையில்லை, காசு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, மனதைரியம் மட்டும் இருந்தாலே போதுமானது. அந்த மனதைரியம் வரதுக்கு என்ன வழி? எதையுமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்கணும், பாசிட்டிவா எடுத்துக்கணும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மூலமா நம்ம கற்றுக் கொடுத்த வழி. இந்த அம்மாவுக்கு அவன் கணவன் மேல என்ன கோபமோ தெரியல, என் கணவர் வீட்டிலேயே தொழுகிறார், ஜமாத்தின் நன்மையையும் ஜமாத்தை விடுவதற்கான தண்டனையும் பற்றி எடுத்து கூறி அவரை வன்மையாக கண்டிக்கவும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்கு சொல்லப்பட்டு யாருடைய வீட்டிலிருந்து ஒருவர் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ அத்தகைய வீட்டை தீ வைத்து கொளுத்த நான் ஆசைப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதோட வன்மையா எப்படி கண்டிக்கிறது? பாங்கு சொல்லப்பட்டு பள்ளிவாசலுக்கு தொழ வரவில்லை என்றால், ஜமாத்தோடு தொழுவதற்கு ஒருவர் வரவில்லை என்றால் அவருடைய வீட்டை நான் தீ வைத்து கொளுத்த ஆசைப்படுகின்றேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால ஜமாத்து போற அளவுக்கு வீடுகளுக்கு பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கும் பட்சத்திலே போற அளவுக்குன்னு சொல்றது அப்படியே ஹஸ்ரத், அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நான் தப்பிச்சேன், எங்க வீட்டுல இருந்து பள்ளிவாசல் 1 கிலோமீட்டர் இருக்குது, பைக்ல இருந்தா 2 நிமிஷம். இன்னைக்கு பைக் இல்லாதவங்க யாரும் இல்ல, கார் இல்லாத யாரும் இல்லை, ஏன்னா 2 நிமிஷத்துல பண்ணிக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் ஒரு தூரமே கிடையாது. நான் தூரம் சொல்றது அமெரிக்கால இருக்கும் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஒரு பள்ளிவாசல், அதை சொல்றேன். அந்த மாதிரி இருந்தா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மெட்ராஸ் சிட்டி மாதிரி சிட்டி எல்லாம் யாரும் பள்ளிவாசல் தூரம்லாம் சொல்ல முடியாது. அதிகபட்சம் போனா 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு தூரமே கிடையாது சிட்டில. அதனால பள்ளிவாசல்களில் போய் ஜமாத்தோட தொழுவது ஆண்களுக்கு கட்டாய கடமை. ஆண்கள் பள்ளிக்கு போங்க, ஜமாத்தோட போய் தொழுவுங்க. வீட்டில் தொழுவுறதுனால உங்களுடைய கடமை நீங்கிடுமே தவிர அந்த பள்ளிவாசலுக்கு போற ஜமாத்தோட நன்மை கிடைக்காது. ஜமாத்தோட தொழுவும் பொழுது மலக்குமார்களுடைய அந்த துவா கிடைக்காது.
குறிப்பா சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வன்மையான கண்டனத்திற்கு ஆளாயிடுவீங்க. உங்களுடைய வீட்டை தீ வைத்து கொளுத்த நான் ஆசைப்படுகிறேன்ங்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, ஜமாத்துல் ஃபத்லி அஃதல், ஜமாத்துல் ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஜமாத்தில் ஃபத்லி 27 மர்ரா. தனியாக தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது 27 மடங்கு மேன்மையானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. 27 மடங்குனா 2 ரக்காத் தொழுதா அப்ப 2 × 27 54 ரக்காத் தொழுத நன்மை. அப்படி அல்ல, 27 மடங்கு. நீங்க 2 ரக்காத் ஜமாத்தா தொழுதீங்கடா வீட்ல எத்தனை ரக்காத் தொழுதுனா 2, அந்த 2 ஒரு மடங்காக்குங்க 4, ரெண்டாவது தடவை மடங்காக்குங்க 8, மூணாவது தடவை மடங்காக்குங்க 16, நாலாவது தடவை 32, அஞ்சாவது தடவை 64, ஆறாவது தடவை 128, ஏழாவது தடவை 256, இப்படியே 27 தடவை கூட்டு போனா எவ்வளவு வருமோ அதை விட சிறந்தது ஜமாத்துல 2 ரக்காத் தொழுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒரு மூமினை பொறுத்தவரையிலே நம்ம ஏதோ கடமைக்கு செய்யறது எதுவுமே செய்யக்கூடாது, நன்மையை எதிர்பார்த்தா எதையுமே செய்யணும். அதனால ஜமாத்தோடு தொழுவது மிக மிக அவசியம். அதனால சகோதரர் முஸ்லிம் ஆண்கள் எல்லாருமே ஜமாத்தோடு தொழுவதுக்கு முயற்சி பண்ணுங்க. இகாமத் உள்ள சில வரிகள் ஒரு தடவை சொல்ல வேண்டுமா அல்லது 2 தடவை சொல்ல வேண்டுமா? ஹதீஸில் எப்படி வந்துள்ளது? ஹதீஸ்ல 2 மாதிரி வந்திருக்குதுங்க. இகாமத் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலல் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலா, கத் காமத்திஸ் ஸலாத் கத் காமத்திஸ் ஸலா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். இதுதான் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய இகாமத் முறை. அதாவது ஆரம்பத்தில் அல்லாஹ் அக்பர் தவிர, கத் காமத்திஸ் ஸலாத் தவிர, கடைசியில் அல்லாஹ் அக்பர் தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரே தடவை தான் சொல்லணும். இதான் ஹதீஸ்ல வந்த முறை, இதான் சரியான முறையும் கூட. ஒரு சில பலகீனமான ஹதீஸ்கள்ல 2 தடவை சொன்னாங்கன்னு வருது. அது என்ன ஆகி போச்சா அப்படின்னு சொன்னா, அது ஷாஃபி பள்ளியெல்லாம் ஒரு தடவை சொல்லணும், அனஃபி பள்ளிலாம் 2 தடவை சொல்லுங்கிறது ஆகி போச்சு. அது நம்ம மக்கா பள்ளியில அந்த காலத்துல இருந்து அப்படி 2 தடவைங்கிறதே 2 தடவை சொல்றது ஆகி போச்சு. இன்ஷா அல்லாஹ் மாத்திடலாம். சுட்டிக்காட்ட நன்மை எனக்கு இவ்வளவு ஞாபகத்துல வரல. இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்ம மக்கா பள்ளியில ஒரு தடவை சொல்றதா வைக்கிறோம். ஏன்னா அதுதான் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருக்குது. பெருமானாருடன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பேரித்தம்பழம் பொறுக்கிய சம்பவம் சொன்னீர்களே, ஆதாரம் எங்கே இருக்குது? முஸ்னத் அஹமதுலையும் முஸ்னத் ஜாமி திருமிதிலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி 2 பேர் சேர்ந்து இந்த பேரிச்சம்பழம் எடுத்தாங்கன்னு சொன்னமே, இது முஸ்னத் அஹமதுலையும் பதிவு செய்யப்பட்டது, ஜாமி திருமிதிலையும் பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.